ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தாஜூஸ் ரெசிபீஸ். இப்போது லாக்டவுனுங்கிறனால நம்மளால் நிறைய திங்ஸ் வெளியில் போய் வாங்க முடியாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சே எப்படி ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம், சால்ட் கொஞ்சம், சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பெப்பர் பவுடர், அப்புறம் தேவையான அளவு வாட்டர், இந்த ரெசிபிக்கு தேவையான உருளைக்கிழங்கு, அப்புறம் ஸ்கியூவர்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நடுவில் விட்டு குத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நான் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக நீங்கள் கிரேட் பண்ணிக்கோங்க, ஸ்லைஸ் விழுகிற மாதிரி. இது ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே கட் ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது. இதை நீங்கள் நைஃப் வச்சு கூட, இது இல்லைன்னா நைஃப் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். இப்போது திரும்பி அந்த ஸ்கியூவர்ஸை அந்த ஓட்டையிலே விட்டு நம்ம குத்திக்கலாம். இப்போது இது தனித்தனியாக நம்ம நல்லா பிரித்து விட்டுக்கணும், அந்த ஸ்ப்ரிங் மாதிரி வர மாதிரி. ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோஸும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச பொட்டேட்டோஸை இந்த மாதிரி அந்த பேட்டரில் நல்லா போட்டு கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது அந்த பொட்டேட்டோவை எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா அந்த பொட்டேட்டோ மேலே ஆயிலெலாம் எடுத்து ஊற்றி விடுங்க, அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்ச நேரம் அந்த வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த சைடு வேக விடுங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆக விடுங்க, நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அது மேலே கோட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட சாட் மசாலா இல்லாதனால நான் கரம் மசாலா போட்டிருக்கேன், உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை அந்த பொட்டேட்டோ மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு ஸ்பைசினஸ் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கெச்சப்போ மைனஸோ வச்சு இதை சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் தாஜு.